அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த லெவல் என்ன ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவுமே பார்க்கறது கிடையாது. சம் கால்குலேஷன், அது எங்கே போனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ், அதை மட்டும் வைத்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே பார்க்கறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3க்கு முடியும். அது எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம், எங்கே வேணால் முடியலாம். ஆனால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் அப்படி கிடையாது. அதனால நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோம். இண்டெக்ஸ் ஆப்ஷன் பிளேயர். ஓகேங்களா? இது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி அனைத்துக்கும் பொருந்தும். ஓகேங்களா? இன்னைக்கு ஃப்ரைடே ட்ரேடு நம்ம சேனலுடைய ஸ்லோகன் படி என்ன, லாஸ் பண்ணக்கூடாது. மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம சேனலுடைய ஸ்லோகனு. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு எந்த டைம்ல ட்ரேட் பண்ணா பெட்டரா இருக்கும், டைமிங்கும் இருக்கு. அந்த டைம்ல பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,000 புட்டு 88 ருபீஸ்க்கு எபோவ் இருந்தா மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, 88க்கு தான் நான் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். காலையிலேயே இந்த இது அதுக்கு மேலதான் இருக்கு, அப்படியே மேல போயிட்டு இருக்கு. இங்க இவ்வளவு நேரம் நின்னாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே டைரக்ஷன் திருப்பிட்டு. தட் இஸ் த மார்க்கெட். எவ்வளவு சிம்பிளா பார்க்கணுமோ அவ்வளவு சிம்பிளா. ஆனா கத்துக்கும் போது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கணும். செயல் எக்ஸிக்யூட் பண்ணும்போது சிம்பிளா பார்த்து சிம்பிளா ட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், 88 இருக்குன்னா அப்போ மார்க்கெட் டவுன் ஆயிருக்கும். மார்க்கெட்டை நான் ஷோ பண்ணணும் அவசியமே இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல வெற்றி பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல நான் ரெண்டுமே 1 மினிட்ல வச்சிருக்கேன். 1 மினிட்ல கால் ஃபுட் 2 வச்சிருக்கோம். கால் பாருங்க, 1 மினிட்ல இண்டிஷன் கேண்டில் 1 மினிட்ல எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு 9:45க்கு. நான் அதுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் மார்க் பண்ணிட்டேன். அந்த இதுல ஹை அண்ட் லோ அப்புறம் மிட் வேல்யூ 3 வேல்யூ எடுத்துக்கணும். நான் 2 வேல்யூ மட்டும் புரியறதுக்காக அதை மட்டும் போடுறேன். ஓகேங்களா? மிட்ல அங்க வேல்யூ வந்திருக்கும், அந்த பிரைஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதுலதான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை 5 மினிட்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? 5 மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணா இங்க பாருங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் அதுக்கு மேல போகவே விடல. கரெக்டுங்களா? இதுக்கு மேல போகவே விடல. அப்போ இந்த கேண்டலுடைய லோ ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல போனாதான் அது பை, அப்புறம் தான் இது ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? அப்போ இவர் பை கிடையாது. சரி, இப்போ நம்ம புட்ல தான் என்ட்ரி எடுக்கணும். கரெக்டுங்களா? புட்ல என்ன நடந்திருக்கு, புட்ல பாருங்க 9:59க்கு பை சிக்னல் கொடுது, இண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இண்டிஷன்ல நான் 2 வேல்யூ மார்க் பண்றேன். 3 வேல்யூ இருக்கு, 3 வேல்யூ நீங்க மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை நான் 5 மினிட்ஸா கன்வெர்ட் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் பார்க்குறேன், இங்க பாருங்க, எப்போ இதற்கு மேல 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதோ இதுதான் க்ளோஸ் வச்சது. கரெக்டுங்களா? அப்போ இனி பை போயிட்டு இங்கிருந்து எடுத்தாரு, அப்படியே போயிட்டு இதுக்கு மேல போகாத வரைக்கும் இவர் பை கிடையாது, டிக்ளேர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இவரை பாட்டம்லயே பை பண்ணலாம். மேல க்ளோஸ் வச்சா இன்னும் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் இதாகும். அதே நம்ம மேக்ஸ் வேல்யூவும் அங்க இருந்தா இன்னும் பெட்டர், படிச்ச ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இது ரூல் படி இது மேல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் பை மேல போயிடுச்சு. எகைன் அதே இடத்துல பை ஆகுது, எகைன் அதே இடத்துல பை ஆகுது. இதுல என்ன பியூட்டினா, ஃபர்ஸ்ட் இண்டிஷன் எப்ப கொடுக்குது அதுதான் அன்றைய நாட் டு ஓவரால் டேக்கு அது இம்பார்ட்டன்ட். இப்போ இண்டிஷன் இங்க ஒண்ணு கொடுத்துட்டு கீழே பாட்டம்ல ஒரு இண்டிஷன் இங்க கொடுத்து திருப்பினாலும் இது போனாலும் இந்த இண்டிஷன் வரைக்கும் தான் போகும், அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி. அப்போ ஃபர்ஸ்ட் இண்டிஷன் கொடுத்ததை பிரேக் பண்ணலனா இனி மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் இந்த இடத்த அவங்க பிரேக் பண்ண விடல. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வர இண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.